இவளை கட்டிக்கிறதுக்கு 5000 பேர் போட்டி போடுறாங்களா? நான் தடுத்து நிறுத்துறேனா? சொல்றான் நாய். எந்த நாயினே? என் பொண்டாட்டி நாய் தான். என்னைக்கு அவ தொலைஞ்சு போறாளோ அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி. அதை விடுறா, நம்ம பொழப்ப பாப்போம். வர வர தருகுல வருமானமே கிடைக்க மாட்டேங்குது. என் நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் உன்னை அனுப்புறேன். உன் அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு பாப்போம். நீ என்ன பண்ற? நேரா வீட்டுக்குள்ள போற. என்ன பண்ற? நேரா வீட்டுக்குள்ள போறேன். வீட்டுக்குள்ள போய் சோத்தாங்கை பக்கம் திரும்புற. என்ன பண்ற? சோத்தாங்கை பக்கம் திரும்புறேன். அப்படி திரும்பினா மேஜ மேல ஒரு போட்டோ இருக்கும். யாரு போட்டானே? அது உனக்கு தேவையில்லை. அந்த போட்டோ எடுத்துக்கிட்டு நேரா சுப்பிரமணிய தேவர் மகன் கிட்ட போய் காமிக்கிறேன். அவருக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னார் வச்சுக்க, அண்ணன் இந்த பொண்ணை உங்களுக்கு முடிச்சு வைப்பாருன்னு சொல்லி கையோட தரகர் கமிஷனை வாங்கிட்டு வந்துடுறேன். அசத்தி போடுற. சின்ன சின்ன ஆசை, சிறகொடிக்க ஆசை, முத்து முத்து. இது பீச்சாங்கையே, இது சோத்தாங்கையே. அண்ணன் சோத்தாங்கை பக்கத்தான் சொன்னாரு. அப்புறம் எப்படி அண்ணி போட்டா? என்னைக்கு அவ தொலைஞ்சு போறாளோ அப்பதான் எனக்கு நிம்மதி. நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. என்ன தகராறோ? ஏதோ பிளானோட தான் செய்வாரு. நம்மளுக்கு என்ன, எடுத்து கொடுக்க வேண்டியதான். இப்படி ஒரு பொண்ணை எனக்காக பாப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. என் கனவு கண்ணிய நேரடியாவே கொண்டாந்து நிறுத்திட்டீங்கயா. தரகர்னா நீங்க தான் தரகர். அண்ணே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த புள்ளையே கட்டி வைக்கலாம்னு அண்ணன் சொல்ல சொன்னாரு. அப்படியே தரகு கமிஷன் வாங்கி சொன்னாரு. எவ்வளவுயா தரகு? 50ங்க, அதிகபட்சம் 100ங்க. 100 என்ன 200 தர்றேன். இதே பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ண சொல்லு. வரதவரையா? அம்மா, உனக்கு பிடிச்ச குண்டு மல்லி இந்தா திருநெல்வேலி அல்வா ஒன்னொன்னு வச்சிருக்கேன். என்னையாது குடியா? இந்தா உனக்கு பிடிச்ச மீன் வறுவல். ஐயோ ஐயோ. இந்த மாதிரி பொண்ணு போட்டோவை காட்டின உடனே அவ 200 300 டகு டகுன்னு வெட்டினா எனக்கு எத்தனை முத்தங்கள். ஐயோ, நான் முத்தங்கள் வாங்கியே செத்து போயிடும் போல இருக்கே. இனிமே நம்ம தரகு தொழிலுக்கு நம்ம அசிஸ்டன்ட் தான் அனுப்பணும். தரகு என்கிட்ட வாங்கிட்டு பொண்ணை நீ செட்டப் பண்ணிட்டியா? புருஷனை ஒண்ணு பண்ணிடாதீங்க. என்ன புருஷனா? அதுக்குள்ள கல்யாணம் வேற பண்ணிட்டானா? அடிக்காதீங்க, வலி தாங்க முடியல. ஏன் அடியே உனக்கு இப்படி வலிக்குதுன்னா தேவர் அடி எனக்கு எப்படா வலிச்சிருக்கும்? ஏன்டா டேய், நான் சொன்ன போட்டோவை தேவராயகளை குடுறானா? என் பொண்டாட்டி போட்டோ எப்படா கொடுத்த? நீங்க தானே சோத்தாங்கை பக்கம் போட்டோ எடுக்க சொன்னீங்க. எதுடா சோத்தாங்கை? சோத்தாங்கையே. டேய், சோத்தாங்கை பக்கம் இருக்கிற போட்டோ எடுறானா? எப்படா பீச்சாங்கை பக்கம் இருக்க பொண்டாட்டி போட்டோ எடுத்த? ஐயோ அண்ணே, பரவாசல் வழியா நுழைஞ்சு பார்த்தேன்னே. சோத்தாங்கை பக்கம் அண்ணி போட்டோ தான் இருந்தது. நீங்க வாசல்னு சொன்னீங்க. முன் வாசலா புற வாசல்னு சொல்லவே இல்லையேண்ணே. கொட்டாங்குச்சி, காலை தூக்குடா. அண்ணே, காலை தூக்குடா. எதுக்கு? உன்ன மாதிரி முட்டாளான அசிஸ்டண்டா வச்சதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். ஓதடா. வேண்டாண்ணே. ஓதடா. வாழ்க்கையில நான் எவ்வளவு உத வாங்கியிருக்கேன். நான் உதைக்கிறதுக்கு நல்ல இழிச்சவன் கிடைச்சிருக்கான். இதை சரியா பயன்படுத்தணும். பவுடர் போட்டா அப்படியே சோறா இருக்கும். வேட்டி கிழிஞ்சது போ. கும்மு. எதை பார்த்தாளுங்க ஊர்ல இருக்கிற அத்தனை பொண்ணு என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாளுங்க. அவர் எப்படி போடுவாரு? அடேங்கப்பா. என்ன இதெல்லாம்? அது என்ன மாப்பிள பாக்கிறதுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க. அதான் ஆத்தா வந்து ரீஜெண்டா பேண்ட் செட் எல்லாம் போட்டுட்டு வர சொல்லிச்சு. அதான் தம்பியோட பேண்ட் எடுத்து கூட கொஞ்சம் இறுக்கமா இருக்கு. அதுக்காக இப்படியா? ஐயோ,
பொண்ணு வீட்டுக்காரங்க வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் வரேங்க. சரி சுந்தரம். ஐயோ நான் வரேங்க. அட ஒரு அட நிமிஷம். நான் வரேங்க. நில்லுங்க டீச்சர் நோ டாக். வரேங்க. என்னடி எப்ப பார்த்தாலும் குழந்தைய வச்சுட்டு நோய் நோய் அழுதுகிட்டு, அப்பதான் பால் இல்லன்னு, இப்பதான் மாடு வாங்கியாச்சுல, கொண்டாடி குழந்தைய. இந்தா உன் குழந்தை. யார் வீட்டு குழந்தை இப்படி எலும்பு தோலுமா இருக்கு? நம்ம குழந்தைங்க. நம்ம குழந்தையா? ஐயோ, பஞ்சத்துல அடிபட்ட எத்தியோப்பியா நாட்டு குழந்தை மாதிரி இருக்கே. யார் வீட்டு மாடு நம்ம வீட்டுக்குள்ள வருது? ஐயோ நம்ம விட்டு மாட்டதானே, எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன், இப்படி அடிச்சு விட்டீங்களே. என்னங்கடா இது? இவ ஒரு எலும்பும் தோலுமா ஒரு குழந்தைய காமிச்சு ஏன் குழந்தைன்றா, நீ எலும்பும் தோலுமா ஒரு மாடை கொண்டாந்து ஏன் மாடுங்கிற? இந்த வீட்டுல என்னங்கடா நடக்குது? டாய், நான் சொன்ன மாதிரி இந்த மாட்டுக்கு ஒழுங்கா தண்ணி காமிச்சியா? நீங்க சொன்ன மாதிரி 2 வேளை காமிச்சேனே. டாய், தண்ணி காமிச்சா எருமை ஏன்டா அப்படி வத்தி போகுது? ஐயோ உங்க குழந்தை மேல சத்தியமா காமிச்சேனே. டாய், உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ ஏதாவது கோணக்களி கிண்டி இருப்ப. நீ தண்ணி காட்டின லட்சத்தை நான் பார்க்கணும். ஏன் முன்னாடி நீ தண்ணி காட்டு. என்னவே நம்ப மாட்டேங்கிறாரு. என்னை விட எவன் தண்ணி கட்டுவான்? இப்ப பாருங்க, அசத்தி விடுறேன். ஏ பார் பார், ஏ நல்லா பார், ஏ உத்து பார், ஏ தண்ணி பார், பார் பார், நல்லா பார். டாய், இப்படிதான் தண்ணி காட்டுறியா? மாடு தண்ணி குடிக்கிறதே இல்லையா? மாடு தண்ணி குடிக்கணும்னு நீங்க சொல்லலையே, காட்ட சொன்னீங்க, அதான் காட்டிக்கிட்டு இருக்கேன். டாய், இன்னைக்கு மட்டும் நீ மீனோட வரல, கருவாடாட்டம் வீட்டுக்கு வெளியில காய வைக்கலாமா? ஐயோ ஐயோ, என் பொண்டாட்டிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இந்த குளத்துல ஒரு மீனும் மாட்ட மாட்டேங்குது. எல்லாம் லீவுல போயிருக்கா. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, முடிந்து வைக்க ஆசை, வெண்ணிலவை தொட்டு ஐயோ முத்தமிட ஆசை. டாய், நான் இங்க மீன் பிடிக்கிறதுக்கு கருவாடா காஞ்சிட்டு இருக்கேன். நீ ஜாலியா பாட்டு பாடிட்டு வரியா? இங்க வாடா. அண்ணே அண்ணனே சொல்லுங்கண்ணே. உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் அண்ணன் அண்ணன் கூப்பிடாதே. சரிங்கண்ணே. அடிங்க. இத புடி. வயிறு ஒரு மாதிரி இருக்கு. 2 நிமிஷத்துல வந்துடுறேன். நல்ல மீனா பிடிச்சு வை. அப்பா. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைக்க ஆசை, சேத்து வயலாட ஐயா. ஆஹா, மீன் மாட்டிக்கிச்சு. இன்னைக்கு என் பொண்டாட்டி அசத்திடுறேன். மீன் பிடித்து மீண்டும் ஆத்தில் விட ஆசை. மீன் பிடிக்கிறதுக்கு வேற பாட்டே கிடைக்கலையா? மீன் பிடிச்சு ஆத்துல விட்டு ஆசையில மண்ணள்ளி போட்டியே.